Good evening students, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus class 12 ஓட chapter 5 example 5.29 பார்க்க போறோம். Find the equation of tangent and normal of parabola அப்படினு சொல்லிட்டு ஒரு parabola equation கொடுத்துட்டு ஒரு point 1, -3 கொடுத்திருக்காங்க. சோ நம்மள tangent equationம் normal equationம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ இது வந்துட்டு x square க்கு பதிலா xx1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், x க்கு பதிலா x plus x1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், y க்கு பதிலா y plus y1 by 2 இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு நமக்கு கிடைக்க போறது என்னன்னா equation of the tangent. So equation of the tangent is x square க்கு பதிலா xx1 plus 6 into x க்கு பதிலா x plus x1 by 2 plus 4 into instead of y plus y1 by 2 constant remains the same which is plus 5 equal to 0. Here the point is given as 1, -3. இதை x1 y1 நேம் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x1 ஓட பிளேஸ்ல 1 போடுறப்ப 1x plus 6 by 2 3 ஆயிடும், x plus x1 க்கு பதிலா 1 plus 4 by 2 2 ஆயிடும், y1 க்கு பதிலா -3 plus 5 equal to 0. ஸோ இப்போ நம்ம இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். x plus 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3x plus 3 1s are 3 plus 2 into y 2y 2 into -3 -6 plus 5 equal to 0. x plus 3x 4x ஆயிடும், 2y அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், 3 plus 5 8 8 minus 6 plus 2 equal to 0. இப்போ இது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கிறனால divided by 2 பண்ணிக்கலாம். So which is 2x plus y plus 1 equal to 0. இதுதான் நம்மளோட tangent equation. இப்போ நார்மல் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஜஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். that is changing the coefficient of x and y, changing the sign of y and put plus k. எப்படி இப்போ இங்கே x ஓட coefficient 2 y ஓட coefficient 1 அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ 1x ஆயிடும், 2y ஆயிடும், y ஓட சைனை மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ், கான்ஸ்டன்ட் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளோட கே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நார்மல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இந்த கே கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கொடுத்த பாயிண்ட் அகெயின் 1, -3 x, yன்னு எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 into 1 1 ஆயிடும், -2 into yக்கு பதிலாக -3 plus k equal to 0. So 1 plus 6 plus k equal to 0. அப்போ k ஓட வேல்யூ -7. அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் k ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x minus 2y minus 7 is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ அவங்க கேட்ட ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலும் கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ சில்ட்ரன்.